ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணது 15/5/2024 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய போஸ்ட் எல்லாத்தையுமே கலந்து கம்பைன்டு தேர்வுகள் அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் சர்வீஸோட அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கான போஸ்டிங், இன்டர்வியூ போஸ்டிங் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 14/6/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 19/6/2024 21/6/2024 வரைக்கும் அந்த அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 பேப்பராக நடக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கும். அப்படின்னு சேர்ந்து 28/7/2024 அன்றைக்கி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க காலையில். அடுத்து பேப்பர் 2 வந்து அந்தந்த சப்ஜெக்ட் பேப்பர் நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன், தனித்தனி சப்ஜெக்ட் பேப்பர் உண்டு. அவங்களுக்கு வந்து 12/8 16/8 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாள் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பேப்பர் 1 வந்து 7ஆம் மாதமே சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து ஒரு 15 நாள் தள்ளி தான் சொல்லியிருக்கிறாங்க. வேகன்சி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 118 வேகன்சி சொல்லியிருக்காங்க. நிறையா போஸ்டிங் அந்த கம்யூனிட்டி வைஸாகவும் பிரித்து இதிலேயே கொடுத்துட்டாங்க. அந்த 118 போஸ்டிங்கில் என்னென்ன வேகன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனில் ஒரு 12 வேகன்சியும், அந்த மேனேஜர் கிரேட் 3ல் ஒரு 2 வேகன்சி, லீகல் ஆஃபீஸர் லீகலில் ஒரு 9 வேகன்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் ஒரு 3 வேகன்சி. அதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி 2 வேகன்சி அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் ஒரு 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ் ரிப்போர்ட்டரில் 5, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரில் 5. இதெல்லாம் தனித்தனியாக வச்ச எக்ஸாம்ஸ் இப்போ சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3ல் 1, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் 3, அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸில் ஒரு 3, அதுவும் டிஸ்ட்ரிக் வைஸாக அதுக்கேற்ற மாதிரி 2 4ன்னு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி, அதாவது போக்குவரத்து துறையோட வேகன்சி. அடுத்து டெபுட்டி மேனேஜர் அக்கௌண்ட்ஸில் 1, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸில் 1, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரில் 1, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஸில் ஒரு 6 வேகன்சி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டேட்டிஸ்டிக்ஸில் ஒரு 17 வேகன்சி, அசிஸ்டன்ட் டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3, சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸில் ஒரு 4, பர்சாரில் ஒரு 6 வேகன்சி, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் ஒரு 4 வேகன்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸில் ஒரு 2 அப்படின்னு சொல்லி மொத்தமாக 118 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதோட சேலரி லெவல்லாம் சைடில் கொடுத்துருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷனை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 21 வயசு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேண்டிடேட்டில் அந்த காலேஜ் டைரக்டருக்கு மட்டும் 57ன்னு சொல்லியிருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 32. அடுத்து அந்த ஃபினான்ஸ் அந்த அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு மட்டும் 47ன்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனில் ஒரு 34. மற்றபடி சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸில் ஒரு 37, மற்றதுக்கெல்லாம் 32ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதர்ஸ் கேண்டிடேட்டுக்கு. இதுவே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இன்னும் ரிலாக்ஸேஷன் உண்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போஸ்ட்டுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஒரு சில போஸ்டிங், அதாவது அந்த காலேஜ் டைரக்டர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 57, பர்சாருக்கு 59, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 47, அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் அந்த மாதிரி போஸ்டிங், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி பிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 34, எஸ்சி எஸ்டிக்கு 37 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், எம்பிசி பிசி கேண்டிடேட்டுக்கு. அடுத்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த காலேஜ் டைரக்டருக்கு மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்கல் எஜுகேஷனில் முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் இதர குவாலிஃபிகேஷன் எல்லாமே அதிலேயே கொடுத்துருக்காங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. மேனேஜர் கிரேட் 3க்கு டிகிரி இன் லா, சீனியர் ஆஃபீஸர் லீகலுக்கு பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் டிகிரி இன் லா தான் முடிச்சிருக்கணும், பிஎல் முடிச்சிருக்கணும், அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கும் டிகிரி இன் லா தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் ரிப்போர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்தா போதும். ஷார்ட் அண்ட் தமிழில் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டைப் ரைட்டிங்கும் தமிழ் முடிச்சிருக்கணும். அதுவும் ஷார்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா 120 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அந்த ஸ்பீட் இருக்கணும். இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேச்சுலர் டிகிரி தான். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் 180 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ், அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான போஸ்டிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸுக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கு எம்எஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் முடிச்சிருக்கணும். அடுத்து சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லருக்கு டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான், அந்த பாய்லர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ட்ரைனிங் போயிருக்கணும். பர்சாரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி, அதுவும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அவங்க சொல்லியிருக்க டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. அதோட ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு மட்டும் அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. அதுவும் ரன்னிங் வாக்கிங் தான் சொல்லியிருக்காங்க. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த 1500 மீட்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, வாக்கிங் தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு 100 கொஸ்டின், அந்த 100 மார்க் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிலேருந்து ஒரு 100 கொஸ்டின் 150 மார்க்குக்கு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேப்பர் 300 மார்க்குக்கு, இது ரெண்டும் சேர்த்து 450 மார்க், கூட இன்டர்வியூ மார்க் 60 மார்க் சேர்த்து 510 மார்க்குக்கு செலெக்ஷன் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பேப்பர் 2 சப்ஜெக்ட் கோடு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க. இதை கொடுத்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே எல்லாத்தோட சிலபஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 119 பேஜுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டுமே கொடுத்துருக்காங்க, சிலபஸ் எல்லாமே. இதோட நோட்டிஃபிகேஷனில் எடுத்து பார்த்துக்கோங்க. எலிஜிபிளாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனலோட டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, எம்எஸ்சி, ரயில்வே எல்லாத்துக்குமான கிளாஸஸுமே கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுமோ அதோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திப்போம். நன்றி.